ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ஜீரோஸ் ஆஃப் அ குவாட்ராட்டிக் பாலினாமியல்ஸ் f of x is equal to x square plus x minus 2. Find the value of 1 by alpha minus 1 by beta. ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க. நம்ம இது எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்னது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். f of x is equal to x square plus x minus 2. இந்த மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அதாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அதாவது x is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. இதுதான் அந்த ஃபார்முலா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே ஜீரோஸ் அல்லது ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ இது வந்து டைரக்ட் ஃபார்முலா, நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் வந்துட்டு ஏபிசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷனுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா, ஜென்ரல் ஃபார்மேட்டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. இந்த ஜென்ரல் ஃபார்மேட்டில் தான் இந்த ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 2 டிகிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்துட்டு இருக்கும். 2 டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ். ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஏ இருக்க இடத்துல யார் இருக்கா? ஏ இருக்க இடத்துல 1, அதே மாதிரி பி இருக்க இடத்துல இங்கே 1. ஸோ பி இருக்க இடத்துல 1, சி இருக்க இடத்துல யார் இருக்கா? சி இருக்க இடத்துல -2. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ரூட்ஸ். ஓகே, லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -b -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர், அதாவது 1 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ -2. ஓகே, டிவைடட் பை 2 இன்ட்டு கீழே 1 போடணும், ஏன்னா கீழே ஏ இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப், ஸோ 1 ஸ்கொயர் வேல்யூ 1, ஸோ மைனஸ் இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 4 இன்ட்டு 2 8, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் 8ன்னு வரும். ப்ளஸ் 8 டிவைடட் பை 2. ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 9 டிவைடட் பை 2. ஸோ ரூட் 9ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 டிவைடட் பை 2. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க சொல்யூஷன். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ரூட்டு அப்படின்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா தான் நம்மளோட ரூட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சொல்யூஷன் நம்மளுக்கு தரும். பார்த்திங்க அப்படின்னா எப்படி 2 சொல்யூஷன் அப்படின்னா, -1 ப்ளஸ் 3 பை 2 ஒரு சொல்யூஷன், ப்ளஸ் ஆர் மைனஸ் இல்லையா. ஸோ நான் அதை பிரித்து எழுதிக்கிறேன். -1 -3 பை 2. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸை நான் அப்படியே பிரித்து எழுதியிருக்கேன். ஸோ 2 சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ பார்த்தோம் அப்படின்னா இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? மேலே 2/2, இப்போ வேல்யூ 1. அதே மாதிரி இது -4/2, வேல்யூ -2. ஓகே, அப்போது எய்தர் இதை ஆல்ஃபா எடுத்துக்கலாம், இதை பீட்டா எடுத்துக்கலாம், இல்லாட்டி இதை பீட்டான்னு எடுத்துக்கலாம், இதை ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது கேஸ் 1, இது கேஸ் 2னே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஆல்ஃபா வேல்யூ வந்துட்டு 1, பீட்டா வேல்யூ வந்துட்டு -2 அப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஏன்னா நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது என்னதுன்னா 1/ஆல்ஃபா மைனஸ் 1/பீட்டா, இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா இருக்க இடத்துல 1 போடணும், ஸோ பீட்டா இருக்க இடத்துல -2 போடணும். ஓகே, ஸோ 1 நான் 1 எழுதிக்கிறேன். 1/1 1 நான் எழுதிக்கலாம். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் 1/2. அப்போ என்ன வரும்? 2 + 1/2 = 3/2. ஓகே, இது கேஸ் 1. இதே கேஸ் 2, எடுத்துட்டிங்க அப்படின்னா ஐ திங்க் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கேஸ் 2. ஸோ கேஸ் 2 பாருங்கள், ஒன்று இது ஆல்ஃபா 1ன்னு எடுத்துக்கலாம், பீட்டா வந்துட்டு -2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -2னும் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வச்சா எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். இதே 1/ஆல்ஃபா மைனஸ் 1/பீட்டா. ஓகே, என்ன வருது அப்படின்னா, ஆல்ஃபா இருக்க இடத்துல நான் என்ன போடணும்? -2 போடணும். பீட்டா இருக்க இடத்துல 1. ஓகே, அப்போ இது என்ன ஆயிரும்? 1/-2 -1ன்னு இருக்கும். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா 1 இது ப்ளஸ்
2/-2 ஓகே. அப்போ என்ன ஆகும்? 3/-2 இதாக வரும். அப்போது சொல்யூஷன் எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா +or-3/2. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இங்கே +3/2 வந்துச்சு, இங்கே -3/2 வந்துச்சு. ஓகே. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா +or-3/2 தான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இவ்வளோ தான் இந்த சம். ஸோ நெக்ஸ்ட் சம்மில் நம்ம பார்ப்போம்.